இஷான் கிஷனை 2024ஆம் ஆண்டு துவக்கத்தில் இருந்தே இந்திய அணியில் சேர்க்காமல் இருந்தனர். உள்ளூர் போட்டிகளில் ஆட மறுத்த காரணத்தினால் இந்திய அணியில் சேர்க்கவில்லை. செய்த தவற்றை உணர்ந்த இஷான் கிஷன் புச்சிபாபு தொடர் முதல் கவுண்டி டெஸ்ட் தொடர் வரை அனைத்து தொடர்களிலும் ரெகுலராக விளையாடி வந்தார். சமீபத்தில் சையத் முஷ்டாக் அலி T20 தொடரில் 10 போட்டிகளில் 500க்கும் அதிகமான ரன்களை குவித்து ஜார்க்கண்ட் அணி கோப்பை வெல்ல முக்கிய காரணமாக இருந்தார். இதனால் இஷான் கிஷனுக்கு மீண்டும் வாய்ப்பு கொடுக்க இந்திய அணி நிர்வாகம் தயாராக இருந்தது. யாரும் எதிர்பார்க்காத வகையில் T20 உலகக்கோப்பை 2026 தொடர்கான இந்திய அணியில் ஜிதேஷ் சர்மாவிற்கு மாற்றாக கிஷனை சேர்த்துள்ளனர். மேலும் இந்திய ஒருநாள் அணியிலும் ரிஷப் பந்தை மொத்தமாக நீக்கிவிட்டு இஷான் கிஷனுக்கு ரெகுலராக வாய்ப்பு கொடுக்க முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இஷான் கிஷன் தொடர்ச்சியாக அபாரமாக செயல்பட்டு வருவதால் இவரை ஒருநாள் பார்மேட்டில் ரெகுலராக சேர்க்க முடிவு செய்துள்ளார்களாம். ரிஷப் பந்தின் ஆட்டம் நாளுக்கு நாள் மோசமாகிக் கொண்டே செல்கிறது. ரிஷப் பந்த் சுத்த ஆரம்பிக்கும் பொழுது பவுலர்கள் ஆஃப் சைட் வைட் திசையில் வேகம் குறைந்து பந்துகளை போட்டு விக்கெட்டுகளை எடுத்து விடுகிறார்கள். இந்த வீக்னஸ் ரிஷப் பந்த் சரி செய்யவில்லை. இதனால் கிஷனுக்கு ரெகுலராக வாய்ப்பு கொடுக்க முடிவு செய்துள்ளனர். 2022ஆம் ஆண்டில் வங்கதேசத்திற்கு எதிரான ஒருநாள் போட்டியில் 126 பந்துகளில் இரட்டை சதம் எடுத்திருந்தார். ஒருநாள் பார்மேட்டில் இதுதான் அதிவிரைவு இரட்டை சதமாக இருக்கிறது. இவரால் பெரிய இன்னிங்ஸை ஆட முடியும் என்பதாலும் ஒருநாள் பார்மேட்டில் ரெகுலராக சேர்க்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.